ஸோ 2025 பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ப்ரூட்டலான பாடி ஹாரத்தில் படமாக எடுக்கப்பட்ட சன் ஆஃப் சாரா அப்படின்ற திரைப்படத்துக்கு அமேசான் பிரைம் தமிழோட ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட ரிவ்யூ பத்தினா நம்ம பார்க்க ஸோ வாங்க போகலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமான முறையில் கழுத்து கொல்லப்படுறாங்க. அப்படியே கட் பண்ணாக்கா நம்ம ஹீரோயினா சாராவை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இவங்களுக்கு கூடி சிக்கத்திலே குழந்தை அப்படின்றது பிறக்க போகுது. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிடையாது, சாரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ ஒரு நாள் ஷாப்பிங்காக நம்ம ஹீரோயின் வெளியே போகும்போது அப்பதான் பாத்தீங்கன்னா ட்ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை இவங்க மீட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இவங்க பிரெக்னென்ட் ஆனதுக்கு இவன் தான் பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண அன்னைக்கு நைட்டே தன்னுடைய வீட்டுக்கு டின்னருக்காக ட்ராய் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சாரா வந்துட்டு கூப்பிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே வெளியே போனா கொஞ்சம் ஒரு ஃபிஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்காக அந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே நம்ம ஹீரோட வயிற்றுல இருக்கிற குழந்தை அப்படின்றது யாரு, கடைசியாச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தோட டியூரேஷனே பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு தான் வந்து சீக்கிரமே பார்த்து முடிச்சலாம். அதுலயும் அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர பாடி ஹாரத்துல எல்லாமே தரமா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா இல்ல, ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். அது ஆன் ஸ்கிரீன்ல முடிஞ்ச அளவுக்கு பெட்டராகவே பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஆக்டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்துல நடிச்ச நம்ம ஹீரோயின் சாரா பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சப்போர்ட்டிவ் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. இது எல்லாத்தையும் விட மெயினா படத்துல வரக்கூடிய அந்த ராவான பிளட் சீக்வன்ஸோடு சேர்த்து பாடி ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களால பாத்தீங்கன்னா சாப்பிடவே முடியுது. அந்த அளவுக்கு பயங்கர ப்ரூட்டலா இருக்கு. பட் இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே ரொம்ப டல்லா தான் போகும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓவரால் இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பயங்கரமான பாடி ஹாரர் படமா வந்திருக்கு. பாக்குறது அப்படின்னா கண்டிப்பா தனியா மட்டுமே பாருங்க.